குறித்து தியானிக்க இருக்கிற இந்த நேரத்தில் நீர் பிள்ளைகளுக்கு உண்மையை கற்றுக் கொடுக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. இவை அனைத்தையும் இவர்களுடைய இருதயங்களில் அப்பா பதிக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே பரிசுத்தர நிமிரத்தை நீங்கள் வெளிப்படுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஓகே, நம்ம இப்போ நீங்கள் வாசித்தீங்களா? அதுலேருந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? யாரு எந்த தூதர் வந்தாங்க? எந்த தூதர் வந்தா? எல்லாரும் அன்மியூட் பண்ணி வச்சுக்குங்க. நீங்க எல்லாரும் ஆன்சர் சொல்லலாம். சரியா? கப்ரியேல் தூதர் எங்க வந்தாங்க? யார்கிட்ட வந்தாங்க? மதர் மேரி கிட்ட. நாசரேத்தூர்ல வந்தாங்க. யார்கிட்ட? மதர் மேரி கிட்ட வந்தாங்க. மதர் மேரி அப்ப எப்படி யாருக்கு கூட மன ஒப்பந்தம் ஆயிருந்தாங்க? ஓகே, ஜோசப் கூட மன ஒப்பந்தம் ஆயிருந்தாங்க. ஓகே, நீங்க எல்லாம் உடனே ஆன்சர் சொல்றீங்களே, அதனால சரி. ஓகே, வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? தூதர் என்ன சொன்னாங்க வந்த உடனே? ஃபர்ஸ்ட் மரியா ஆசி பெற்றவர், பெண்களுள் ஆசீர் பெற்றவரே. ஃபர்ஸ்ட் வந்த உடனே என்ன சொன்னாங்க? The God bless you. God bless you. God bless you இல்லையே. May the God. ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்த உடனே என்ன சொன்னாங்க? அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் வாழ்த்து சொன்னாங்க. இங்கிலீஷ்ல வாசிங்க. இந்த வார்த்தையை கேட்டோன்னா ஃபர்ஸ்ட் மரியா என்ன பண்ணாங்க? மதர் மேரி என்ன பண்ணாங்களாம்? Peace be with you. மதர் ஏஞ்சல் வந்து மதர் மேரி கிட்ட வந்து சொன்னது வந்து பீஸ் பி வித் யூ. ஓகே, சரி, அப்படி சொன்னாங்க. சரி, அது முடிச்சு அது சொன்ன உடனே மாதா என்ன பண்ணாங்க? இந்த வார்த்தையை கேட்டோன்னா மதர் மேரி என்ன பண்ணாங்க? இங்க என்ன இருக்கு? இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? மதர் மேரி அந்த வார்த்தையை கேட்டோன்னா அவங்க என்ன பண்ணாங்களாம்? வார்த்தை எத்தகையோ என்று எண்ணி கொண்டிருந்தார். ஓகே, அப்போ மதர் மேரிக்கு ஏஞ்சல் அடுத்து என்ன சொன்னாங்க? இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். ஓகே, அப்படி அவங்க சொல்றாங்க. அப்ப ஜீசஸ்ங்கிற நேம் யார் கொடுத்தது? இயேசுக்கு ஜீசஸ்ங்கிற நேம் யார் கொடுத்தது? God the Father. God the Father. சூப்பர். God the Father இல்ல, யார் மூலம் கொடுத்து விட்டாங்க? ஏஞ்சல் மூலமா. கப்ரியேல் ஏஞ்சல் மூலம் கொடுத்து விட்டாங்க. அவங்க யாருக்கு முன்னாடி நிக்கிறவங்க? கப்ரியேல் ஏஞ்சல் God the Father. எப்பவுமே இவங்க யாருக்கு கிட்ட நின்னுட்டு இருப்பாங்க? God the Father. அதை செய்யறதுக்காக நின்னுட்டு இருக்கிற ஏஞ்சல்ஸ் தான் இவங்க. அவங்க வந்து இயேசுங்கிற நேம் அப்போ அவங்க அம்மா அப்பா போட்ட நேம் கிடையாது. அது போட்டது யாரு? God the Father கொடுத்து விட்டு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா சேம் இதுல 34ல பாருங்க, மரியா என்ன கேட்பாங்க வானதூதர்கிட்ட? இப்படி அவரு சொன்ன உடனே இயேசு என பெயரிடுவீர், நீங்க ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே மரியா என்ன கேக்குறாங்க? எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்று. இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்று. ரெக்ஸ் ஸ்வீட்லி நீங்க கேமரா ஆன் பண்ணுங்கப்பா. அப்படி ஆனோட என்ன பண்றாங்க? உடனே வானதூதர் என்ன எப்படி நடக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? எலிசபெத் எக்ஸாம்பிளா யூஸ் பண்றாங்க. எலிசபெத் வந்து சொன்னாங்க நான் வந்து பிள்ளை பிறக்க மாட்டேன்னு. ஆனா அவங்க வந்து 6 months தான் பிரெக்னண்டா இருக்கிறாங்க. அது வந்து ஏஞ்சல் சொல்றது இல்ல, ஏஞ்சல் வந்து சொல்றது இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் மதர் மேரிட்ட சொன்ன உடனே மதர் மேரி என்ன கேக்குறாங்க? இது எப்படி நிகழும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ திருப்பி உடனே ஏஞ்சல் என்ன சொல்றாங்க? கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா இதே பைபிள்ல லூக்கால இன்னொருத்தரும் கேட்பாரு, இது எப்படி நிகழும் அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. அவருக்கு உடனே பேச்சு போயிரும். அது யாரு? உங்க யாருக்க தெரியுமா பாக்க? நம்ம இப்ப வாசிக்கல. அது யாரு? சேம் லூக்கால. வெரி குட், வெரி குட். யார் சொன்னா? ஆன்சர் யார் சொன்னா? செக்கரியான்னு நிதின் சொன்னாரு. அங்க அவ பேர் எனக்கு தெரியல. சரி, செக்கரியா. எதனால அப்ப 2 பேரும் ஒரே இதை தானே கேட்டாங்க? இவங்களுக்கு இந்த என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு பேச்சு போயிருச்சு. ஏன்? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இப்ப இவங்களும் கேக்குறாங்க, மதர் மேரி கேக்குறாங்க, இது எப்படி நிகழும்? அவங்களும் ஏதோ கேட்டாங்க. எது கேட்டாங்கன்னு நம்ம வாஸ்து பார்க்கும்போது தெரியும்.
1:18 வாசிங்க. லூக்கா 1:18 அவங்களும் சேம் இதுதான் கேட்டிருப்பாங்க. லூக்கா 1:18 வாசிங்க. சக்கரியா வானதூதர்ட்ட என்ன கேக்குறாங்கன்னு. சிக்கரியா வானதூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எனக்கு எப்படி தெரியும்? நான் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சக்கரியா கேக்குறாரு. இங்க மதர் மேரி என்ன கேக்குறாங்க, இது எப்படி நிகழும். இந்த ரெண்டுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? மதர் மேரி எப்படி தெரியுமா கேக்குறாங்க, ஓகே நீங்க சொல்லிட்டீங்க நான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போறேன்னு சொல்லிட்டீங்க, இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா சக்கரியா என்ன கேக்குறாங்க, இது நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வந்து டவுட்ஃபுல்லா கேக்குறாங்க, இவங்க டவுட்ஃபுல்லா கேட்கல. அப்ப அந்த இடத்துல செக்கரியாக்கு அந்த பதில் என்ன தெரியுமா அவங்க சொல்லுவாங்க, வானோதர் சொல்லுவாரு 19:19 பாருங்க, நான் கப்ரியேல் கடவுளின் திருமணம். அங்க வந்தது கப்ரியேல் தூதர் தான் வந்தாரு. செக்கரியாக்கு வந்தது ஒரே தூதர் தான், அப்படித்தானே? மதர் மேரிக்கு வந்த தூதரோட பேர் என்ன? கப்ரியேல். அந்த செக்கரியாக்கு வந்த தூதரோட பேர் என்ன? கப்ரியேல். அப்ப அவரும் கேக்குறாரு, அங்க கேட்டவொன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் கப்ரியேல் கடவுளின் திருமுன் நிற்பவன், உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டுள்ளேன். இந்த உரிய காலத்துல நடைபெற வேண்டிய நான் இதை சொன்னதை நீ நம்பல, அதனால குழந்தை பெருக்கிற வரை உன்னால பேச முடியாது அப்படிங்கறது சொல்றாங்க. ஆனா மதர் மேரி என்ன கேக்குறாங்க, இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத கேக்குறாங்க. அவங்க பிலீவ் பண்ணிட்டாங்க. ஓகேயா? ஓகே, நம்ம இதுவரை பார்த்துட்டோம். அடுத்து அப்ப எப்படி குழந்தை பிறக்க போகுதுங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சரியா? அப்ப இந்த செக்கரியாவுக்குள்ளதுக்கும் மதர் மேரிக்குள்ளது என்ன, அவங்க டவுட்ஃபுல்லா கேட்டாங்க, இவங்க வந்து டவுட்ஃபுல்லா கேட்கல. சரி, அடுத்து என்ன நடக்குது, இதோ உம் அடிமைன்னு மாதா சொல்றாங்க. எங்க சொல்றாங்க? அந்த இவர் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே, தூதர் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே மாதாவோட பதில 38 வாசிங்க. பின்னர் மரியா 138 ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். Praise the Lord. அப்ப மாதா என்ன பண்ணாங்க, இதோ உம் அடிமை. ஒருவேளை இந்த வானதூதர் வந்து சொல்லியும் இவங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னா இந்த உலகத்துல ஜீசஸ் வந்திருக்க முடியுமா? இல்ல. அந்த நேரம் அது எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா இருந்துச்சு தெரியுமா? இப்ப கல்யாணம் ஆகாம ஒரு பெண் கருவுற்று இருந்தா அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்களாம், பனிஷ்மெண்ட் என்ன அந்த காலத்துல? கல்லால அடிச்சு கொள்வாங்க. வெரி குட் ஜோஸ்வர், வெரி குட். கல்லால் அடிச்சு கொல்லுவாங்களாம். அப்ப திடீர்னு வந்து வானதூதர் வந்து இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே எதுக்குமே அவங்க நினைக்காம மதர் மேரி என்ன சொல்றாங்க, இதோ உம் அடிமை, உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவருடைய திட்டம் இதுவா இருந்தா இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எத்தனை பேரு ஆண்டவர்கிட்ட, அப்பா நான் உங்க அடிமை, உங்க விருப்பப்படி என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றோம்? எத்தனை பேர் சொல்ல ரெடியா இருக்கிறோம்? யாராவது என்னைக்கா சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டி சொல்றது புரியுதா? நித்யா, உன் பேரு எனக்கு மறந்துருச்சு, உன் பேர் சொல்லுமா. நித்யா தானே உன் பேரு? இல்ல அம்மா பேர் நித்யாவா? நித்யா மரிய செல்வம். அட்மிட் பண்ண முடியலையா? நித்யா மரிய செல்வம். உன் பேர் என்னம்மா? கர்ணா. ஆண்டி சொல்றது புரியுதா? அப்போ ஆண்டவருடைய தூதர் வந்து சொன்ன உடனே மதர் மேரி எதை குறிச்சும் பயப்படல. நான் எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு குழந்தை பிறந்து, நான் இப்படி கருவுற்று இருந்தேன்னா என்னை வந்து என்ன பண்ணுவாங்க, கல்லால் அடிச்சு கொல்லுவாங்க அப்படின்னு அவங்க எதுவும் பயப்படல. ஆண்டவருடைய திட்டம் இதுவா இருந்தா நடக்கட்டும் அப்படின்னு இதோ உம் அடிமை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்க விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்படின்னு யாராவது சொல்றோமா? நம்ம இங்க ஒரு ப்ரேயர் சொல்லி தந்திருந்தோம். டெய்லி காலையில நீங்க எழும்பும் போது என்ன சொல்லணும்? ஆண்டவரே, யாருக்கா ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தங்க ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. என்னது? எனக்கு நல்ல ஒரு பிளான் வச்சதுக்காக நன்றி. அந்த பிளான் படி என்ன நடத்துறதுக்காக நன்றி. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஞாபகம் வருது? கெவின் ஞாபகம் இல்லையா? கெவின், யா, நம்ம சொல்லணும். ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். சொல்லுங்க கெவின், சொல்லுங்க. எப்படி சொல்லியிருந்தோம் நம்ம? நிதின், நிதின் சொல்லுங்க. ஆண்டவரே இன்னைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்களோ அதுபடி நடத்துங்க.
அப்படின்னு காலையில உங்க திட்டப்படியே ஆண்டவரே எனக்கு நீங்க வச்சிருக்கிற நல்ல பிளானுக்காக நன்றி. அந்த பிளானின் படி என்ன நடத்துறபடினா நன்றி. ஜோஸ்வர் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட எனக்கு என்ன பிளான்னு கேட்கணும், அது பண்ணதற்காக நன்றின்னு சொல்லணும். என்ன பிளான்னு கேட்கணும்னு ஆண்டி சொல்லல. ஆண்டவரே நீங்க அது நான் ஆண்டி சொன்னேன். ஆண்டி என்ன சொன்னேன்னா, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு நல்ல பிளான் வச்சிருக்கிறீங்க, அதன்படி எங்களை நடத்துகிறபடினால் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையாம்மா? அப்ப இதுதான் இப்ப மதர் மேரி என்ன பண்ணாங்க, அந்த சிச்சுவேஷன் பத்தி பார்க்கவே இல்லை. இப்ப இந்த இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா எனக்கு கல்லால் அடிச்சு கொள்ளுவாங்கனோ இல்ல என்ன இந்த உலகத்துல உள்ளவங்க தூற்றுவாங்கனோ எதுவுமே அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, இதோ உன் அடிமை. ஏன்னா நம்மளை உருவாக்குனவர் யாரு? காட் இல்லையா? அவருடைய திட்டம் நம்மகிட்ட நடக்கணும்னு நம்ம என்ன பண்றோம், அதை விட்டுறோம். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவருடைய திட்டத்திற்கு நம்மள அக்செப்ட் பண்ண முடியும். இப்ப பாருங்களேன், நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஒருவேளை உங்களுக்கு தோணும் நீங்க இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா ஆண்டவருடைய திட்டம் நீங்க டாக்டர் ஆகுறதா இருக்கும். நீங்க என்ன கேட்பீங்க, ஆண்டவரை நான் இன்ஜினியர் ஆகணும், ஆண்டவரை நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு கேட்டா அது யாரோட பிளான்? உங்க பிளானா ஆண்டவருடைய பிளானா? எங்களோட பிளான். நமக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நமக்கு தெரியும், இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேனோ என்ன ஆசைப்படுறனோ அதை விட பெஸ்ட் பிளான் கடவுளுடைய பிளான் மட்டும் தெரியும். ஆனா என்ன பிளான் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. புரியுதா நீ சொல்றது? அப்ப நீங்க டெய்லி இதை கேட்கறது கட்டாயம். ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வச்சிருக்கிற நல்ல பிளானுக்காக நன்றி, அந்த பிளானின் படி எங்களை நடத்துறபடினால் நன்றி அப்படி நீங்க கேட்கும்போது நீங்க எதிர்பார்க்கறது மேபி கொஞ்சமா இருக்கும், அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற பிளான் பெரிய பிளானா இருக்கும். அந்த பிளான் உங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு அவர் உங்களை நடத்துவார். அப்ப மதர் மேரி மாதிரி இதோ உம் அடிமை அப்படின்னு சொல்லதுக்கு நமக்கு தெரியணும். நான் உங்க பிள்ளைப்பா, உங்க விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படிங்கறத சொல்ல நமக்கு தெரியணும். சரியா? புரியுதா உங்களுக்கு? ஓகே, இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இனி எது வாசித்தோம்? 2வது அதிகாரத்துல வாசித்தோம் இல்லையா? 2வது அதிகாரத்துல என்ன ஆகுது, மதர் மேரி எங்க போறாங்க? உடனே வானதூதர் இந்த நியூஸ் சொன்ன உடனே மதர் மேரி எங்க போறாங்க? யார பார்க்க போறாங்க? வெரி குட். யார பார்க்க போறாங்க? எலிசபெத். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. எலிசபெத். எலிசபெத் எப்படி இருந்தாங்க? எலிசபெத் என்ன நிலையில இருந்தாங்க, என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாங்க? முதிர்ந்த வயதில். சரி, எலிசபெத் என்ன பண்ணாங்க? பிரெக்னன்ட் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அப்ப இவங்க போன உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அது எந்த வசனத்துல இருக்கு? இல்ல சாரி, நான் 2வது அதிகாரத்துக்கு போயிட்டேன்ல, இந்த இதுல இருக்கு 40 வாசிங்க. 1:40 வாசிங்க. 1:40 2வது அதிகாரத்துக்கு 2வது போவோம். 1வது அதிகாரம் 40. எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை கேட்ட பொழுது மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்து குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அப்ப என்ன ஆகுது, வயிற்றுக்குள்ள யார் இருக்கிறா? எலிசபெத்தோட வயிற்றுக்குள்ள யார் இருக்கிறாங்க? இருக்கிற குழந்தையோட பேர் யாருக்கா தெரியுமா? எலிசபெத் வயிற்றோட யோவான், திருமுழுக்கு யோவான், ஜான் தி பேப்டிஸ்ட். அப்ப அந்த குழந்தை இருந்துச்சு. மதர் மேரி போய் வார்த்தை சொன்ன உடனே வயிற்றுல இருக்கிற குழந்தை துள்ளிச்சு. எப்படி? மகிழ்ச்சி. இன்னைக்கு நீங்க போயிட்டு இன்னொருத்தவங்க பிரெக்னெண்டா இருக்கவங்ககிட்ட போயிட்டு அவங்கள போய் பார்த்து அவங்கள வாழ்த்தின உடனே அவங்க வயிற்றுல குழந்தை துள்ளுமா? இல்ல. எதுக்குன்னா மதர் மேரி வந்து ஃபுல் ஆஃப் கிரேஸா இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். மதர் மேரி எப்படி இருந்தாங்க? ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் வானதூதர் வந்து என்ன சொன்னாங்க? அருள் மிக பெற்றவரே வாழ்க அப்படின்னு. அப்ப அவங்க வயிற்றுக்குள்ள யார் இருக்கிறாங்க? ஜீசஸ் இருக்கிறாங்க. மதர் மேரி ஃபுல்லா எப்படி இருக்கிறாங்க? ஹோலியா இருக்கிறாங்க. ஹோலி ஸ்பிரிட்டால என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க வந்து ஃபுல்லா அவங்க வந்து தூய ஆவியால ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறாங்க. ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு வானதூதர் அவங்களை என்ன பண்ணிருக்கிறாங்க? வாழ்த்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த வார்த்தை ஜீசஸ் உள்ள இருக்கிறார் இல்லையா? கண்டிப்பா அப்ப என்னது அது? தூயாவி இல்லையா? ட்ரினிட்டி இல்லையா? இந்த வார்த்தையை கேட்ட உடனே
யாரோட வயித்துல இருந்த குழந்தை வந்து துள்ளிட்டு எலிசபெத்தோட வயித்துல இருந்து ஜான் த பேப்டிஸ்ட் என்ன பண்றாங்க மகிழ்ச்சியினால துள்றாங்க. சொல்றாங்க. அப்ப அம்மா வயிற்றுல இருக்கும்போதே 2 பேரு ஹோலி ஸ்பிரிட்டால ஆட்கொள்ளப்பட்டாங்க. ஃபுல்லாவே ஹோலி ஸ்பிரிட்டால அனாய்ட் இருந்தாங்க. அது யார் 2 பேரு? மரியாவும் ஜான் அண்ட் எலிசபெத். எலிசபெத்தும். அம்மா வயிற்றுல ஜான் இருக்கும்போது அண்ட் குழந்தைய சொல்றேன். குழந்தை. இப்ப நம்ம எல்லாம் ஏசப்பாவும் வெரி குட் ஜோஸ்வர், வெரி குட். எல்லாரும் கரெக்டா நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணீங்க. ஜோஸ்வர் கரெக்டா ஆன்சர் பண்ணாரு. ஏன்னா இப்ப நான் வந்து பிறக்கும் போது நான் பாவத்தோட தான் பிறப்பேன். நான் எப்ப பேப்டிசம் வாங்குறேனோ அப்பதான் நான் என்ன பண்றேன், எனக்குள்ள யார் வராங்க? ஜீசஸ். தூய ஆவியானவர் அப்பதான் எனக்குள்ள வர்றாங்க. பட் அம்மாவோட ஊம்புல இருக்கும்போதே, அம்மாவோட கருவறையில இருக்கும்போதே ஏசப்பா ஆல்ரெடி அவங்கதான் ஹோலி இல்லையா? அப்போ அந்த வார்த்தையை கேட்டு வயித்துல இருக்கும் போதே தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டது யாரு? ஜான் த பேப்டிஸ்ட். சரி, அப்ப பிறக்கும் போதே அவர் என்ன பண்ணாரு? அம்மா வயித்துல இருக்கும் போதே பிறக்கும் போதே தூயாவியால ஆட்கொள்ளப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. சரியா? இது நம்ம பார்த்தாச்சு. இப்ப இன்னொன்னு வாசித்தோம். என்ன வாசித்தோம்? 2வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். 2வது அதிகாரத்துல அடுத்தால எங்க போறாங்க? இவங்க வந்து எங்க போறாங்க? குழந்தை பிறந்தது எந்த இடத்துல பிறந்தது? பெத்லஹேம். எங்க விசிட் பண்ணாங்க? தூதர் வந்து ஃபர்ஸ்ட் மதர் மேரிக்கு இந்த நற்செய்தி அறிவித்தது எந்த இடத்துல? நாசரத்ல இருந்து எங்க போறாங்க? பெத்லஹேம். எதனால அங்க போனாங்க பெத்லஹேமுக்கு? எதுக்குன்னா அங்க வந்து பேரு கொடுக்குறாங்க. அந்த மெசேஜ் வந்து கிங் ஹெராத்துக்கு போனனால அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து எல்லா சோல்ஜர்ஸையுமே அனுப்பி எல்லா இல்லையே இல்ல, அது கரெக்ட் தான் மோனா நீ சொல்றது. அது 2வது. அவங்க ஃபர்ஸ்ட் ஏன் பெத்லஹேமுக்கு போனாங்க? அவங்களுடைய பெயரை பதிவு செய்யறது. பேரை எல்லாரும் அவங்க சொந்த ஊர்ல போய் தான் பேரை பதிவு செய்யணும். சரியா? யோசேப்போட சொந்த ஊர் எங்க? சரியா? அப்ப அவர் வந்து எங்க யூதாயாவில் உள்ள பெத்லஹேமுக்கு போறாங்க. சரியா? அங்க போயிட்டு என்னாச்சு? எங்க அந்த பேபி பிறந்துச்சு? பெத்லஹேம்ல ஒரு ரிச்சான ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிறந்து தீவன தொட்டியில பிறந்ததா? சரி, இப்ப இங்க நமக்கு என்ன போட்டிருக்கிறாங்க? கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரில் யூதாயாவில் உள்ள பெத்லஹேமில் தாவீதின் ஊருக்கு சென்றாங்க. அங்க வந்து என்ன பண்ணாங்களாம்? பேறுகாலம் வந்தது. இந்த உலகத்தை படைச்ச ஒரு கடவுளுக்கு, இந்த உலகத்தை படைத்த ஒரு கடவுளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லை, ஒரு விடுதியில இங்க கரெக்டா போட்டிருக்கு, விடுதியில இடம் கிடைக்காததுனால என்ன பண்ணாங்களாம்? பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கடத்தினார்கள். நீங்க எத்தனை பேர் உங்ககிட்ட எத்தனை பேர் நீங்க இப்ப நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் எங்க பிறந்தோம்? நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல, வீட்டுல இல்லையா? பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்போம். ஏன் அப்ப ஜீசஸுக்கு மட்டும் அப்படி ஒரு சின்ன இடம் கூட கிடைக்கல? யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த உலகத்தையே உருவாக்குனவர் ஜீசஸ், எதுக்கு ஜீசஸுக்கு ஒரு சின்ன இடம் கூட கிடைக்கல? அது எளிமையை காட்டுது. ஓகே. பிரைஸ் தி லார்ட். அவர் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இது ஆண்டவருடைய திட்டம் இல்லையா? ஆண்டவருடைய திட்டம். சரியா? அது நிறைவேறதுக்காக தான் கிடைக்கல. சரி, இந்த நியூஸ் அடுத்தால யாருக்கு அறிவிக்கப்படுது? குழந்தை பிறந்தாச்சு, யாருக்கு அறிவிக்கப்படுது? யாருக்கு? அதுக்கு முன்னாடி ஒண்ண மட்டும் சொல்லிடுறேன். தீவன தொட்டியில குழந்தைய கடத்துனாங்க இல்லையா? தீவன தொட்டினா அங்க என்ன இருக்கும்? மாடு சாப்பிடுற ஃபுட். மாடு சாப்பிடுற ஃபுட் இருக்கும். சரியா? அப்ப ஏசு கிறிஸ்து அந்த இடத்துலதான் நம்ம ஏசப்பாவையும் கடத்தினாங்களாம். அப்போ இதுல இந்த உங்களுக்கு ஏதாவது மைண்ட்ல இதாகுதா? ஏன் அப்படி தீவன தொட்டியில கடத்தினாங்க அப்படின்னு? ஜோஸ்வர்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. எஸ் ஜோஸ்வர். ஏன்னா ஏசப்பா ஒரு வாழ்வின் உணவு. எப்படின்னா வானத்துல இருந்து இறங்கி வந்த யோவான் 6:5 எடுத்து வாசிங்க. ஜான் 6:5 எடுத்து வாசிங்க. யோவான் 6:5. ஜோஸ்வர் அப்பா சொல்லி தந்தாங்களா, அம்மா சொல்லி தந்தாங்களா, யார் சொல்லி தந்தா? இல்ல கேட்டிகிசம் பிரேயர்ல இருக்காங்க. அப்படியா? இல்ல நான் இப்ப சொல்லி தந்தாங்கன்னு சொல்லல, நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, வெரி குட். உங்களுக்கு யார் சொல்லி தந்தான்னு கேக்குறேன். பிரேயர்ல சொன்னாங்களா? சரி சரி, சூப்பர் சூப்பர். ஜான் 65 வாசிங்க. ஜான் 6:5. ஜான் 6:5.
இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் அவரிடம் உண்பதற்கு நாம் வருவதை எங்கிருந்து அப்பம் கண்டு வாங்கலாம் அவர்கள் என்று உண்பதற்கு பலிபீடம் நாம் கேட்டார். எங்கிருந்து அப்பம் பிலிப்பிடம் வாங்கலாம் கேட்டார். என்று பிலிப்பிடம் கேட்டார். சாரிப்பா சாரி 6:51 லூக்கா 6வது அதிகாரம் 51வது வசனம் 51. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொண்டு போதும். அதை உலகு வாழ்வர். கொடுக்கின்றார். இப்ப என்னாச்சு, இது எதை குறிக்குது? ஜீசஸ்ங்கிறது யாரு? வார்த்தை இல்ல. வார்த்தை தான் இந்த உலகத்துல மனு உருவா வந்தாங்க இல்ல. அப்ப இந்த மாடுகள் எல்லாரும் சாப்பிடுறது என்னது? அந்த தீவன தொட்டில தான் அதோட ஃபுட் இருக்கும். அப்போ ஜீசஸ் வந்து யாரு? வார்த்தைங்கிற ஒரு உணவு. அவர் என்ன சொல்றார்? நானே வானி நின்று இறங்கி வந்த உணவு. அத வந்து இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணது. புரியுதா நான் சொல்றது? யாருக்காவது யாருக்கும் புரியலையா? ஜெசிகா புரியுதா? அப்ப தீவன தொட்டில யாரெல்லாம் பசியா இருக்கிறாங்களோ எல்லாரும் போய் அந்த ஆடு மாடுகள் எல்லாம் என்ன பண்ணும்? அங்க போய் தான் சாப்பிட்டு தன்னுடைய தேவையை தீர்த்துக்கணும். அப்ப நம்ம ஆன்மீக தேவையில இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? யாரை தேடி போகணும்? வார்த்தை எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. டெய்லி 2 பேர் எல்லாரும் வாசிக்கிறீங்களா? பைபிள் வாசிக்கிறீங்களா? வார்த்தை தான் உயிருள்ள உணவு. அந்த உணவு தான் இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் எங்க கடத்தினாங்க? தீவன தொட்டியில கடத்தினாங்க. சரி, அடுத்து யாருக்கு இந்த செய்தி ஃபர்ஸ்ட் அறிவிக்கப்பட்டது? ஷெப்பர்ட்ஸ். 3 அரசர்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை பிறந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. ஷெப்பர்ட்ஸ். ஏஞ்சல்ஸ் வந்து தான் சொல்றாங்க. யாருக்கெல்லாம் சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது இடையர்களுக்கு, ஷெப்பர்ட்ஸுக்கு. சரியா? வாசிக்கலையா? நம்ம வாசித்தோம் இல்லையா? 2வது அதிகாரம் 1ல இருந்து 14 வரை வாசித்ததுல இருக்கு. யாருக்கு ஃபர்ஸ்ட் அறிவிக்கப்பட்டது? இடையர்களுக்கு. எத்தனையோ ராஜாக்கள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா? எவ்வளவு ராஜாக்கள் எல்லாம் இருந்தாங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் அறிவிக்கப்படல? என்னம்மா ஃபெர்னா என்ன சொல்றீங்க? சரி நீங்க வேற ஏதோ கேட்டிருக்கிறீங்க. சரி, அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க? செப்பர்ட்ஸுக்கு தான் ஜீசஸ் பிறந்த செய்தியை ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறாங்க. மேபி என்ன சொல்ல, ஒண்ணு எளிமையை தேடி வரதா இருக்கும் இல்லையா? எளிமை இந்த உலகத்துல பெரிய பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் போய் அறிவிச்சோம்னா அது ராஜாக்களுக்கு மட்டும் உள்ள இதா இருந்துரும் இல்லையா? இடையர்கள், ஒண்ணுமே இல்லாத இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவங்க என்ன பண்றாங்க? அஞ்சாதீர்கள் அப்படிங்கிறாங்க. அஞ்சாதீங்க. ஏன்னா இடையர்கள்னா என்ன? அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? காலையில ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்களாம்? நைட்டு அவங்க தூங்குவாங்க. அப்ப கூட அவங்களால ரெஸ்ட்ஃபுல்லா தூங்க முடியாதான். ஏன் தூங்க முடியாதுன்னா இந்த ஓநாய்கள் எல்லாம் உண்டுமா அந்த தடவை, அப்போ அந்த காலங்கள்ல. அப்ப அந்த ஓநாய்கள்னா வந்து என்ன பண்ணுமா? இந்த ஆட்டு கொட்டிலெல்லாம் பிச்சு அதுக்குள்ளேருந்து ஆடுகளை கடிச்சிட்டு போயிருமா, எடுத்துட்டு போயிருமா. அப்ப இந்த இடையர்கள் என்ன பண்ணுவாங்க? அங்கேயே காவல் காத்துட்டு இருக்கணும். இந்த இதுகள் எதுவும் வராதபடி பாதுகாக்கணும். அப்படி வந்து இங்க இந்த ஆடுகளை எடுத்துட்டு போயிட்டா என்ன ஆகும் தெரியுமா? இவங்களுக்குள்ள சேலரி இருக்குல்ல, ஓனர் வந்து பார்க்கும்போது இவங்க சேலரியை கட் பண்ணிடுவாங்களாம். அப்படிதானே பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஓனர்ட்ட 100 ஆடு கொடுத்துட்டு போறாங்கன்னா 2 ஆடை இவங்க ஒழுங்கா கவனிக்காம விட்டுட்டாங்கன்னா அதோட விலை யார் கொடுக்கணும்? யாரு காத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் கொடுக்கணும். அப்ப அவங்க ரொம்ப ஒரு வறிய ஒரு நிலைமையில இருந்தவங்க. பெரிய பெரிய ராஜாக்களை தேடி போகல. ஃபர்ஸ்ட் இந்த மீட்பின் செய்தி யாருக்கு போச்சு? இந்த உலகத்திலேயே கடைநிலையில் இருந்தவர்களை அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அறிவிக்கப்பட்டது. அந்த இடையர்களுக்கு அஞ்சாதீருங்க அப்படி. மாணவர் என்ன சொல்றாரு? அஞ்சாதீர்கள், உலகெங்கும் பெரும் மகிழ்ச்சி விட்டும் நற்செய்தி. அந்த இதை வாசிங்க. நீங்க யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. 10வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும். வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்க. அடோன் கெரன் கேமரா ஆன் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்க. எஸ், ரீட் ஆலன். 2:11 வாசிங்க யாராவது. 2:10
வானதூதர் வந்து ஷெப்பர்ட்ஸ்க்கு என்ன சொன்னாங்க? இங்கிலீஷ்ல வாசிங்க. லூக்கா 2:10. But the angel said to them, "Do not be afraid, for see, I am bringing you good news of great joy for the people." இந்த இந்த வெரி குட், வெரி குட் அடோன். இந்த குட் நியூஸ் யாருக்கெல்லாம்? உங்களுக்கு இதை வாசிக்கும் போது என்ன புரியுது? இது ஒரு நற்செய்தின்னு சொல்லியாச்சு, ஏஞ்சல்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த செய்தி யாருக்கெல்லாம்? நம்மளுக்கு எளியோர். எளியோருக்கு மட்டுமா? அப்போ பணக்காரங்களுக்கு? ஆண்டி எல்லாருக்கும். வெரி குட், எல்லாருக்கும். இந்த இது ஒரு நற்செய்தி, மீட்பின் நற்செய்தி. இது யாருக்கு? எல்லாருக்கும். இதுல ஹிந்துஸ் உண்டுமா? ஹிந்துஸுக்கு உண்டுமா இது இந்த மீட்பின் செய்தி? எல்லாம் சொல்லுங்க அன்மியூட் பண்ணி. ஆமா 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 ஆண்டி. முஸ்லிம்ஸுக்கு உண்டு. ஆமா ஆண்டி. ஏன்னா வார்த்தை என்ன சொல்லுது? பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியே எல்லா மக்களுக்கும், எல்லா மக்களுக்கும். அப்ப அதுல நானும் உண்டு, நீங்களும் உண்டு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தான் இது நற்செய்தி. அப்ப ஏன் நிறைய பேர் இதுவரை அதை நற்செய்தியா இப்ப கிறிஸ்துமஸ், ஜீசஸ் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம்ல, இது நிறைய பேர் கொண்டாடலையே, ஏன் கொண்டாடல? இதை பத்தி அவங்களுக்கு தெரியாது. எல்லாரும் சொல்லுங்க ஆன்சர். ஏன் அவங்களுக்கு இது அவங்க நற்செய்தி அவங்க எடுக்கல? ஆண்டி ஜீசஸ் அவங்க நம்பல. அவங்க நம்பல. நம்பாததுனால அவங்களுக்கு இது நற்செய்தி அல்ல. பிரைஸ் தி லார்ட். Okay. அதே நேரம் அவங்க நம்பல, ஆனா எப்ப வேணாலும் நம்புவாங்க இல்ல? நம்ம சொல்ல முடியுமா அவங்க நம்பவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்பல, எப்ப வேணாலும் நம்புவாங்க. அப்ப அவங்கள நம்ம பார்க்கும்போது, சே இவங்க ஏன் நம்பல, இவங்களுக்கு ஜீசஸை பத்தி தெரியாது, நாங்க ஜீசஸோட பிள்ளைங்க அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டலாமா? இப்படி கம்பேர் பண்ணி பெருமை பாராட்டலாமா? இல்ல ஆண்டி. அவங்களுக்காக ஜெபிக்கலாம். அதே நேரம் என்ன பண்ணணும்? ஜீசஸோட மீட்பின் செய்தி அவர் வந்து அவங்களுக்கும் கொடுத்துட்டார். அந்த மீட்பின் செய்தியை யாரு? ஜீசஸ். நம்ம அப்ப அவங்களுக்கு குறைவா பார்க்க கூடாது, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம். ஆனா எப்ப வேணாலும் அவங்க ஜீசஸை ஏற்றுக்கிட்டா அவங்களும் யாரு? நம்மளோட முன்ன இருப்பாங்க அவங்க. அப்ப அவங்கள யாரையும் நம்ம குறைவா நினைக்க வேண்டாம். புரியுதா பிள்ளைங்களா? இந்த நற்செய்தி எல்லாருக்கும், முஸ்லிம்ஸ், ஹிந்து. ஏன் இன்னைக்கு அது மகிழ்ச்சி அவங்களுக்கு இல்லை? அவங்க நம்பல, அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு உங்க அம்மா அப்பா உங்களுக்கு சொல்லி தந்தாங்க, அவங்க அம்மா அப்பா இதே மாதிரி ஜீசஸுக்குள்ள இருந்திருந்தா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்க தாத்தா பாட்டி இருந்திருந்தா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல நடக்கல. ஆனா எப்ப வேணாலும் அவங்க திருப்பி ஜீசஸுக்குள்ள கனெக்ட் ஆக முடியும். அப்ப நம்ம யாரையும் என்ன நினைக்க கூடாது, நாங்க ஏசப்பா பிள்ளைங்க, நாங்க தான் உண்மையான ஆண்டவரை வழிபடுறோம் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். உங்களுடைய செயல்கள் ஜீசஸை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கணுமே தவிர நீங்க ஆர்கியூமெண்ட் பண்றதோ இல்ல அவங்கள குறைவா நினைக்கிறதோ வேண்டாம். சரியா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா? அப்போ இது யாருக்குள்ள நற்செய்தி? இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும். நம்ம பார்க்கிற ஒவ்வொருத்தரை யாரா பார்க்கணும்? நம்ம பார்க்கிற ஒவ்வொருத்தரை யாரா பார்க்கணும்? ஆண்டவரின் பிள்ளைகளா தான் பார்க்கணும். பார்க்கிற யாரையும், ஒவ்வொருத்தரையும், ஹிந்து, முஸ்லீம் யாரா இருந்தாலும் யாரா பார்க்கணும்? ஏன்னா ஆண்டவர் அவங்களையும் மீட்டுட்டார். அதனால தானே அவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது இல்ல? எல்லா மக்களுக்குமான நற்செய்தின்னு அதனாலதான் சொல்லியிருக்கு. அப்ப அவங்களே நம்ம யாரா பார்க்கணும்? ஆண்டவர் பிள்ளைகளா பார்க்கணும். பார்க்கும்போது அவங்கள நம்ம அவங்கள்ட்ட சண்டை போட தோணுமா? அவங்கள நம்மளை விட குறைவா நினைக்க தோணுமா? இல்ல, இல்லையா? நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஓகே, இது முடிச்ச உடனே என்னாச்சு? உடனே ஏஞ்சல்ஸ் எல்லாம் போய் பிள்ளை பாக்குறாங்க, குழந்தைய பாக்குறாங்க. 13வது அதிகாரத்துல 13வது வசனம் வாசிங்களே யாராவது. 13. உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்ததாக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்ற கடவுளை புகழ்ந்தது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எத்தனை ஒரு ஏஞ்சலா புகழ்ந்தாங்க? இங்க என்ன சொல்லிருக்கு? எத்தனை ஏஞ்சல் வந்திருக்காங்களாம்? எல்லா ஏஞ்சல்ஸ். பேரணி இங்க நின்னு இருக்கு இல்லையா? மதர் மேரிக்கு ஃபர்ஸ்ட் சொல்ல வரும்போது யார் வந்தா? கபிரியல் தூதர் மட்டும் வந்ததால அந்த இடத்துல சொல்லி இருக்குல்ல.
இடையர்களுக்கு சொல்லும்போது ஒரு தூதர் சொல்லியிருக்காரு. சொல்லி முடிச்ச உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்த அந்த ஒரு பெரிய பட்டாளமே கீழே வந்திருக்கு. வானதூதர் பேரணி வந்திருக்கு. யாரை பார்க்க? ஜீசஸை பார்க்க. என்ன சொல்லியிருக்கு? உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுன்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வார்த்தை நம்ம மாஸ்ல எங்க யூஸ் பண்ணுவோம்? யாருக்காவது வருஷம் ஞாபகம் இருக்கா? மாஸ்ல ஒரு இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். பாட்டு எங்க use பாடுவாங்க பண்ணுவோம்? ஆ? உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக, உலகில் உன்னதங்களிலே அமைதியாகுக. ஸ்கொயர் டீம் ஸ்கொயர் ஹோம்லி நம்பர் டைம்க்கு அப்புறம் ஹோம்லி டைம் அப்ப இருக்கா? ஹோம்லிக்கு அப்புறம் கிடையாது, அதுக்கு முன்னாடி. உன்னத உன்னதங்களிலே பாட்டு பாடுறது இவ இருக்கால, இவ பேர் என்ன? சரி, ஓகே. கிரண் 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 இருக்கிறாங்க. நிறைய கொயர் சிங்கர்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க சிஸ்டர். கிரண், அடோனு, ஆலன், அப்புறம் அந்த அவ பேர் எனக்கு ஞாபகம் வரல, ஸ்வீட்டியோட பிள்ளை. அப்ப என்ன? ஹேரண்ட் ஹேரண்ட். ஓகே, சரியா? அப்ப அந்த இது யாராவது நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த இடத்துல ஜீசஸ் பிறந்த உடனே மொத்த வான கூட்டமும் வந்து என்ன சொல்லுச்சு? உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. இந்த லைனை தான் நம்ம என்ன பண்றோம்? மாஸ்ல உன்னதங்களிலே அந்த பாட்டு பாடுறோம் இல்லையா? அந்த டைம்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். அப்ப நம்ம மட்டுமா அந்த இடத்துல பாடுறோம்? அப்ப யாரெல்லாம் அந்த இடத்துல நம்ம கூட இருக்கிறாங்க கடவுளை புகழ்றதுக்கு? வானதூதர்கள் பேரணி. ஒட்டுமொத்த வானதூத கூட்டம் அங்க இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம மட்டும் தனியா எல்லா மாசம் ஒவ்வொரு தடவை மாசம் நடக்கும் போதும் நம்ம மட்டும் தனியா ஆண்டவரை எப்படி புகழ்றது இல்ல. அந்த வானதூதர் பேரணியும் சேர்ந்து நம்ம கூட சேர்ந்து நம்ம பாடுறோம். நம்ம இதை உணர்ந்து பாடுறோமா? எத்தனை பேர் உணர்ந்து பாடுறோம்னு தெரியல இல்லையா? இனி நீங்க பாடும்போது என்ன பண்ணணும்? இதை உணர்ந்து பாடணும். பாடலாமா? பாடலாமா? அப்ப இது என்னாச்சு? இது இந்த உலக மக்கள் அனைவருக்குமான நற்செய்தி. ஃபர்ஸ்ட் இது நமக்கு நற்செய்தியா இருக்கா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கிறீங்க? ஜீசஸ் வந்ததுனால தான், ஜீசஸ் வந்துட்டாங்க அதனால எனக்கு ஹாப்பி அப்படின்னு. எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கிறீங்க? உண்மையா சொல்லணும். கிரணுக்கு ஹாப்பி இல்ல. ஓகே, வேற? கிரண் ஹேண்ட் ரைஸ் பண்ணலையே. அவ ஸ்ட்ரக் ஆயிட்டான்னு நினைக்கிறேன், நெட்டு சரியில்லை. ஜீசஸ் வந்தது யாருக்கு நற்செய்தி? நம்ம எல்லாருக்கும் நற்செய்தி இல்லையா? வெரி குட். அன்னைக்கு இடையர்கள் சந்தோஷப்பட்டாங்க இல்லையா? மீட்பர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது இல்ல. இன்னைக்கு நமக்கு அவங்க இருந்த இடத்துலயே இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அந்த பிறந்த மீட்பர் இந்த உலகத்துல வந்து இத்தனை அற்புதங்களும் செய்து அவருடைய உயிரையே நமக்காக கொடுத்து நம்ம மீட்டுக்கிட்டாரு. அப்ப அன்னைக்கு இருந்த மகிழ்ச்சியோட இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி எத்தனை மடங்கு பெருகி இருக்கு இல்லையா? ஆமாவா இல்லையா? நிதின், புரியுதா ஆண்டி சொல்றத? உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? புரியுது. அப்ப இன்னைக்கு அது எத்தனை மடங்கு பெருகி இருக்கு இல்லையா? பெருகி இருக்கா இல்லையா? ஆமா ஆண்டி. ஓகே, ஸோ இந்த மனநிலை நமக்கு இருக்கணும். அப்போ நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு நம்ம பெருமைப்படணும். அதே நேரம் நம்மளை விட யாரையும் குறைவா நினைக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மாஸ்ல உன்னதங்களிலே பாடும்போது நம்ம மட்டும் பாடல, நம்ம கூட அந்த வானதூதர் கூட்டமே இணைந்து நின்று பாடுது அப்படிங்கிற மனநிலையோட நம்ம பாடணும். செய்யலாமா? ஒரு க்ளோசிங் ப்ரேயர் பண்ணலாமா? யார் பண்றீங்க? ப்ரேயர் ஸ்டார்ட் ஆக போகுது. சபீனா சிஸ்டர் க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிருங்க சிஸ்டர். பிதாசின் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். அப்பா, அன்பின் பரலோக